வணக்கம். ஸ்டெப் ஃபிட், ஆங்குலர் ஃபிட், ஆங்கிள், சர்ஃபேஸ்களை உருவாக்குதல் மற்றும் ஃபைல் செய்தல் பாகம் 2 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி லைன்களை மார்க் செய்தல், ஸ்டெப்களை ஃபைல் செய்து பிளஸ் அல்லது மைனஸ் 0.04 மில்லிமீட்டர் அக்யூரசியை மெயின்டைன் செய்தல், வெர்னியர் பெவல் ப்ரொட்ராக்டரை பயன்படுத்தி 45 டிகிரி கோணத்தை மார்க் செய்தல், ஃபைல் ஆங்கிள் 1 டிகிரி அக்யூரசியை மெயின்டைன் செய்தல், ஸ்டெப் மற்றும் ஆங்குலர் ஃபிட்டை உருவாக்கி ஃபினிஷ் செய்து டீபரை மேற்கொள்ளுதல், ஃபைலிங் செய்தல் மற்றும் டிஃபரண்ட் ஃபிட்டிங்களை உருவாக்குவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். ரஃப் ஃபைல், ட்ரை ஸ்கொயர், மைல்ட் ஸ்டீல் பிளேட், ஸ்டீல் ரூல், bench vise, vernier caliper, machine oil, bevel protractor, height gauge, web chisel, drilling machine, ball peen hammer, measuring tape. இப்போது இரண்டாம் பகுதியின் செயல்முறைகளை வரிசையாக பார்க்கலாம். parallelism மற்றும் பெர்பெண்டிகுலாரிட்டியை உறுதிப்படுத்தும் சமயத்தில் ஒரு ஹாக்ஸா பிளேட் மற்றும் ரஃப் கிரேட் ஃபைலை பயன்படுத்தி மெட்டீரியலை 70, 50, 9 மில்லிமீட்டர் என தேவையான அளவிற்கு கட் செய்ய வேண்டும். மார்க்கிங் மீடியா மற்றும் மார்க்கிங்கை அப்ளை செய்தல். ஏதேனும் ஒரு கலர் சாக்கை பயன்படுத்தி ஒர்க் பீஸின் சர்ஃபேஸில் ஈவனாக அப்ளை செய்ய வேண்டும். தேவைக்கேற்ப கேஜின் உயரத்தை செட் செய்து மார்க்கிங் செய்ய வேண்டும். விட்னஸ் மார்க்கிங். பார்ட்டில் அடையாளத்திற்கு நம்பர் 2 கொண்டு மார்க் செய்து விட்னஸ் மார்க்குகளை பஞ்ச் செய்ய வேண்டும். ரிலீஃப் ஹோல்களை ட்ரில் செய்தல். ஜாப் டிராயிங்கில் குறிப்பிட்டுள்ளபடி 3 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்டு ரிலீஃப் ஹோல்களை ட்ரில் செய்ய வேண்டும். செயின் ட்ரில்லிங் ஹோல்ஸ். லேஅவுட்டை பின்பற்றி எக்ஸஸ் மெட்டீரியலை நீக்குவதற்கு வசதியாக பார்ட் 2 சுற்றி ட்ரில் செய்யப்பட்ட ஹோல்களை செயினாக இணைக்க வேண்டும். எக்ஸஸ் மெட்டீரியலை சிசல் செய்தல். வெப் சிசல் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி எக்ஸஸ் மெட்டீரியலை கட் செய்து அகற்ற வேண்டும். எக்ஸஸ் மெட்டீரியலை ஃபைல் செய்தல். தேவையான அளவு மற்றும் 45 டிகிரி கோணத்திற்கு ஸ்டெப்களை ஷேப் செய்வதற்கு டிஃபரண்ட் கிரேட்கள் கொண்ட சேஃப் எட்ஜ் ஃபைலை பயன்படுத்த வேண்டும்.
டீபர் செய்தல். ஏதேனும் சிறு பர்கள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை அகற்றுவதற்கு ஃபினிஷ்டு பார்ட்கள் 1 மற்றும் 2 எட்ஜ்களை மெதுவாக ஃபைல் செய்ய வேண்டும். பார்ட்களை அலைன் செய்தல். ப்ராப்பராக ஃபிட் ஆகிறதா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக டிராயிங்கில் குறிப்பிட்டுள்ளபடி முந்தைய காணொளியில் ஃபைல் செய்யப்பட்ட பார்ட் 1உடன் பார்ட் 2ஐ அலைன் செய்ய வேண்டும். பார்ட்களை ஃபினிஷ் செய்தல். பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 ஆகிய இரண்டிலும் ஏதேனும் ரஃப் எட்ஜ்கள் அல்லது சர்ஃபேஸ்கள் இருந்தால் அதனை ஸ்மூத் ஆக்குவதற்கு ஒரு சேஃப் எட்ஜ் ஃபைலை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஃபைல் அல்லது டீபரிங் டூலை பயன்படுத்தி பர்கள் இருக்கிறதா என பரிசோதித்து அவற்றை அகற்ற வேண்டும். பாதுகாப்பதற்கு ஆயிலை அப்ளை செய்தல். ரஸ்டிங் அல்லது கரோஷனிலிருந்து ஃபினிஷ் செய்யப்பட்ட பார்ட்களை பாதுகாப்பதற்கு மெஷின் ஆயிலை ஒரு மெல்லிய அடுக்காக அப்ளை செய்ய வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். கவனமாக ஃபைலிங் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் துல்லியமாக தேவையான அளவுகளில் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டிராயிங்கில் குறிப்பிட்டுள்ளபடி பார்ட் 1ஐ பார்ட் 2உடன் அலைன் செய்ய வேண்டும். ரஸ்டிங் அல்லது கரோஷனிலிருந்து ஃபினிஷ் செய்யப்பட்ட பார்ட்களை பாதுகாப்பதற்கு மெஷின் ஆயில் அல்லது ஏதேனும் பொருத்தமான பிரிசர்வேட்டிவை ஒரு மெல்லிய அடுக்காக அப்ளை செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஸ்டெப் ஃபிட், ஆங்குலர் ஃபிட், ஆங்கிள், சர்ஃபேஸ்களை உருவாக்குதல் மற்றும் ஃபைல் செய்தல் பாகம் 2 குறித்த 1 டிகிரி கோண பெவல் கேஜ் துல்லியத்திற்கு செய்வதற்கான நல்ல புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.